பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் தலைவர் முதலில் உங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுதினமும் அனுப்பிக்கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரந்தாரிடம் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் போட்டுவிட்டு தொடர்பு கொடுத்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள தலைமை அலுவலகத்திலிருந்து நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இதோ உங்களுக்கான ஜாதகங்கள் முதலில் பார்த்து மகிழுங்கள். பெயர் வந்து ரூபேஷ், முதலியார் இனத்தைச் சேர்ந்தவர், ராகு கேது ஜாதகம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கடக லக்னம், பிஇ படிச்சிருக்காரு, உயரம் 5.5, 20/10/1990 பிறந்திருக்காரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. இவர் வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சென்னை. இவர் வெளிநாட்டில் இருக்காரு. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் வெற்றிவேல், அம்மா பேர் கனியம்மாள், இல்லத்தரசி, சொந்த வீடு, சொத்து மதிப்பு 4-5 கோடி தேரும். எனவே இவர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ராகு திசை 6 வருஷம் 20 நாள் தாயின் வயிற்றில் சென்றது போக குருமக திசை 16 வருஷம், சனிமக திசை 19 வருஷம். எனவே இப்பொழுது இவருக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இப்ப அந்த பெற்றோருடைய நேரடி ஒளிபரப்பை கேட்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் தலைவர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ நாங்கள் சென்னை எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் அலுவலகத்திலிருந்து பேசுகிறோம். இப்போ சென்னையில் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலை அலுவலகத்திற்கு சென்னையிலிருந்து திரு வெற்றிவேலன் சார் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு ஜாதகம் பதிவு பண்ணுறதுக்கு. இவங்க முதலியார் பிரிவை சேர்ந்தவங்க. பையன் பேர் ரூபேஷ், ராகு கேது ஜாதகம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கடக லக்னம், பிஇ சிஎஸ்சி படிச்சிருக்காரு, எம்எஸ்ஐடி, யுஎஸ்ஏவில் வேலை செய்கிறாரு. உயரம் 5.5, 20/10/1990 பிறந்திருக்காரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஒரு வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஜாதக இருப்பிடம் யுஎஸ்ஏ, சொந்த ஊர் சென்னை, அப்பா பேர் வெற்றிவேல், ரிட்டையரு, அம்மா பேர் காளியம்மாள், இல்லத்தரசி, கன்னியம்மாள், பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவர் 2 பேர், 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணன் ஒருத்தர், அக்கா ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபா இருக்குது. இந்த பையனை பாருங்க, அழகான பையன். அமெரிக்காவில் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேலை செய்கிறாங்க. மாதம் ஒரு ஏறத்தால ஒரு 6 லட்ச ரூபா பேர் சம்பளம் வாங்குறவங்க 7 லட்ச ரூபா வருது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் துடுவ வேளாளர், பிள்ளைமார், சோலை வேளாளர், அகமுடையர், முதலியார், சம்பதம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இப்போ அந்த பெற்றோர் எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க பையனுக்கு மருமகள் அப்படின்றத பார்க்கலாம். ஐயா, எப்படி எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. வணக்கம் சார், என்னோட பெயர் வெற்றிவேலன். என்னோட பையன் ரூபேஷுக்காக இப்போ நான் இப்போ பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என்னோட பையன் ரொம்ப சாஃப்ட் நேச்சரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, ஐடி பண்ணுற பொண்ணு, பிஇ முடிச்ச பொண்ணாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதான் தேடிட்டுருக்கேன் நாங்கள். அவங்க அவங்க நல்லபடியாக இருக்கணும். அந்த இதுக்கு நாங்கள் எங்கள் பொண்ணு மாதிரி நாங்களும் பார்த்துப்போம். இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க. மேரேஜ் ஆகிடுச்சுனாக்கா என்னோட சன் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே தான் இருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி இங்கே வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பெண் வேணும். எனக்கு 3 பசங்க. 3 பசங்களில் இப்போ முதல் பொண்ணு, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுது. அடுத்தது பையன், அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுது. இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னோடய பையன் ரூபேஷ், அவருக்காக பார்த்துட்ருக்குது. நாங்கள் முதலியார் உட்பிரிவில் வீரக்குடி வேளாளர் இருக்கோம். முதலியார் உட்பிரிவில் எந்த பிரிவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான் சார். எங்களுக்கு சம்மதம். அதே மாதிரி இந்த எஸ்ஆர்ஜி கல்யாணமாலை பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய நண்பர் மூலமாக தான் இது எனக்கு தெரிய வந்தது.
இந்த இது வந்து ஆத்தூரில் ஹெட் ஆஃபீஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்னைக்கு வந்து சார் வந்து கோவிந்தராஜ் சார் வந்து நேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வந்தேன் நான். இது இந்த அவங்களோட யூடியூப்பெல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கல்யாணங்கள் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி என்னோடய பையனுக்கும் நல்லபடியாக முடியும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் முடிச்சு கொடுக்கணுன்றதையும் அவர்கிட்ட அவர் கேட்டுக்கிறேன். இந்த யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் நிறைய பண்ணுறாங்க, நிறைய திருமணங்கள் நடக்குது. அதை எல்லாரும் பயனடையணும் அப்படின்றது உங்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். நான் எல்லாரும் பயன்பெறணுன்றது என்னுடைய விருப்பம். நன்றி சார். இதுவரை பெற்றோருடைய நேரடி ஒளிபரப்பை கேட்டீர்கள். இதை கேட்ட நீங்கள் அனைவரும் நீங்களும் பாருங்கள், அடுத்தவருக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்ந்தேடும் பெற்றோர்கள் எங்கள் அலுவலகத்தில் வந்து எங்களை சந்தித்து உங்களுக்கான வரங்களை தேடி எடுத்துச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஜாதகம் பேரு ஜெகன்யா, சுத்த ஜாதகம் துளுவு வேளாளர் முதலியார், பரணி நட்சத்திரம், MBBS டாக்டர், MS, உயரம் 5.7, 21/12/1996 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை பெரம்பூர். அப்பா பேரு சரவணன், SAP கம்பெனியில் வேலை செய்றாங்க. அம்மா பேரு துர்கா தேவி இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கலாம், படித்து நல்ல வேலையில் உள்ள பலனா எதிர்பார்க்கிறாங்க. MBBS டாக்டர் தான். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளார்கள். எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இவரை பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சுக்கிரன் திசை 5 வருஷம் 10 மாசம் 12 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு திவாகர், சுத்த ஜாதகம், வண்டியரத்தை சேர்ந்தவர், MTech படிச்சிருக்காரு. உயரம் 167 சென்டிமீட்டர், 1/10/1995 பிறந்திருக்காரு. சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்றாரு. வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேரு AS கருணாநிதி, பிசினஸ். அம்மா பேரு ரேணுகா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவங்க ஒருத்தர், மொத்தம் 2 பேர் தான். சொந்த மாடி வீடு மற்றும் பிளாட் 4 உள்ளது. இவர் பிறக்கும் போதே கேது மகா திசை, தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது. 1 வருஷம் 6 மாசம் 4 நாள். சுக்கிரன் திசை சந்திர திசை 20 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். இப்ப சந்திர திசை 10 வருஷம். இப்ப சந்திர திசைன்னு 9 வருஷம் இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் வெங்கடேஷ். அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 2இல் செவ்வாய் ஜாதகம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. HSC முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர், 24/7/1996 பிறந்திருக்காங்க. மங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது கடலூர் பக்கத்துல மங்களூர். அப்பா திரு சன்னாசி, அம்மா திருமதி அரும்பு இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அக்கா மட்டும் 1. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா மாடி வீடு, 3 ஏக்கர் நிலம் எல்லாம் இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். பெயர் ஸ்ரீ மகாலட்சுமி. துளுவ வேளாளர் வகுப்பை
சுத்த ஜாதகம். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5. 11/9/1993 பிறந்திருக்காங்க. சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. பெயர் பாத்தீங்கன்னா TCR மருத்துவமனை. இங்க டாக்டரா இருக்காங்க. மந்த்லி 40,000 வரையும் வருமானம் வருது. இப்ப இருக்கிறது கிருஷ்ணகிரி பக்கத்துல காவேரிப்பட்டினம். சொந்த ஊரும் அதான். அப்பா திரு சுந்தரம் காவல்துறையில ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி கோமலா, இவங்க பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில மேலாளரா ஒர்க் பண்றாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் 1. மற்ற சொத்து இருப்பெல்லாம் நேரில் குறிப்பிடுவாங்க. இதற்கு தகுந்தாற்போல் வரனமைய SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். வரன் பெயர் பாத்தீங்கன்னா விமல்ராஜ். தொழுவ நாயக்கர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், விருச்ச லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் IT முடிச்சிருக்காங்க. மாநிலம் 24/8/1989 பிறந்திருக்காங்க. சொந்தமா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 35,000 வரையும் வருமானம் வருகிறது. சொந்த ஊர் ஆத்தூர். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு செல்வராஜ், அவங்களும் சொந்தமா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க. அம்மா திருமதி தமிழ்ச்செல்வி, இவங்களும் ஓனா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க. இவங்க டிகிரி படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் 1. நிறைவான வசதி. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் SRG கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் G சசிதரன். இவங்க ராகுகேது ஜாதகம், துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. மிருக சீரிசம் நட்சத்திரம், ரிஷப ராசி, மிதுன லக்கணம், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. 5.9 உயரம் இருக்காங்க. 19/5/1991 பிறந்திருக்காங்க. இவங்க இன்ஃபோசிஸ் ஹோங்காங் கம்பெனியில TL ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வருஷத்துக்கு 48 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அப்பா பெயர் திரு V குணசேகரன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி G கலைச்செல்வி, இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த மெத்தை வீடு மற்றும் பிளாட் மற்றும் நிலம் உள்ளது. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் R சுதீர். இவங்க சுத்த ஜாதகம், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மகர லக்னம். BSc DCA MBA படிச்சிருக்காங்க. 5.11 உயரம் இருக்காங்க. 5/5/1985 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில மத்திய உணவுத்துறை ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 71,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊரும் சென்னை தான். அப்பா பெயர் திரு V ரங்கநாதன், தமிழ்நாடு அரசு அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அம்மா பெயர் திருமதி R உமா, இல்லத்தரசி. இவங்க நல்லா படித்த குடும்ப வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் V சிவராமன். இவங்க
இவங்க சுத்த ஜாதகம் துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க, சதயம் நட்சத்திரம், கும்பராசி, கன்னி லக்னம், பிஎஸ்சி எம்சிஏ படிச்சிருக்காங்க, 176 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க, 13/10/1997 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 35,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் வந்து சின்ன சேலம். அப்பா பெயர் திரு பி வேல்முருகன். சிவாஸ் எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, இவங்களே நடத்திட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி வி கவிதா இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு 2 மற்றும் 5 ஏக்கர் நிலம் மற்றும் பிளாட் 3 இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, இதுவரை நீங்கள் அனைவரும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லப்பேடி ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.